நம்ம புதுசாக எதிர்பார்க்குறோம். அதனால எப்போதுமே நம்ம டிவிக்கே தான். நம்ம எப்போதுமே விஜய் ரசிகர் தான். அப்படியா? ஆமாம் ஆமாம். அதனால நம்ம புதுசாக ஒரு இதுவரையும் நம்ம ஏமாந்தாச்சு. ஏமாச்சும் கரெக்டாக இருக்கணுங்காண்டி டிவிக்கே தான் ஓட்டு போடுவோம். நம்ம எப்பவுமே டிவிக்கே தான் ப்ரோ. ஓகே. விஜய் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா நீங்க? இல்ல இதோட நாலா டைம் விஜய்க்கு. நம்ம ஓட்டானே நம்ம ஓட்டு எடப்பாடிக்கு தான் போடுவானே. அவருக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது, இது இருக்குது. விஜய் வர்றாரு 2வது முறையாக. விஜய் வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் போடலாம். இருந்தாலும் எடப்பாடிக்கு வந்து அனுபவம் இருக்குது. அவரை விட இவர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? போன தடவை போட்டது திமுகவுக்கு தான் போட்டேன். இந்த தடவை மாற்றிட்டு, ஏன்னா நிறையா தவறுகள் நடக்குது. மக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் எப்பவுமே இப்போ வந்திருக்கனால தளபதி தான் போடுவோம். அவரோட ஃபேனு சொல்கிறதோட இப்போ சொல்ல போனால் அவர் எங்கள் தலைவர். ஆனால் ஃபேனு தான். ஃபேனோட தாண்டி சொல்ல போனால் அவர் இப்போ புதுசாக ஆரம்பித்து இது கட்சிக்கு வந்திருக்காரு. நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை. எந்த ஊர்னா நீங்க? நான் காரைக்குடி தான். காரைக்குடி தான். 2026 வந்து யாருக்கு போட போறீங்க ஓட்டு? நான் தளபதிக்கு தான் போடுவேன். தளபதிக்கு தான் இந்த வருஷம். இல்லை, அவர் வந்து யாராவது நல்லதை செய்வார். இல்லை, வருஷம் தான் மாதம் வர்றதும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவருக்கு போட்டு பார்ப்போம். 26 உங்களுடைய ஓட்டு யாருக்கு? டிவிக்கு இல்லை, இங்கே சேஃப்டிக்கு தான்மா ஃபஸ்ட்டு. கேர்ள்ஸுக்கு வந்து இங்கே சேஃப்டியே கிடையாது. அதனால் அண்ணா வந்தால் கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் கண்டிப்பாக அண்ணா தான் வரணும். விஜய்க்கு போட்டு பார்ப்போம். அடுத்து அவர் என்ன நல்லது செய்கிறாருன்னு பார்ப்போம். அதனால் மாற்றி அவருக்கு இந்த தடவை கண்டிப்பாக தளபதி விஜய் தான். மாற்றம் வேணும். இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் ஊழல் பண்ணுறாங்க. அந்த ஊழலை ஒழிக்கணும்னா மக்களின் ஜனநாயகன் விஜய் தான் வரணும். மக்களை இப்போ பிஎம் சந்திக்கிறாரா? மக்கள்கிட்ட டைரெக்டாக இன்டர்வியூ கொடுக்குறாரா? இல்லை. அப்புறம் விஜய் மட்டும் ஏன் சந்திக்கணும்? இப்போ ஆல்ரெடி சந்திக்கிறாங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு இருக்காரு. டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. சீமான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அவங்களாம் நல்லவங்க, அவங்களுக்குலாம் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்களா மக்கள்? இல்லை. ஸோ இந்த மீடியாவை வச்சுட்டு விஜயை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு தான் இப்போ உள்ள ஆளுங்கட்சியும் இப்போ உள்ள எதிர்கட்சியும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நடக்காது. ஸோ விஜய் இப்போ எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கட்டும்.